ஈஸியாக செய்யக்கூடியது ஹெல்த்தியான வெஜிடபிள் சாப்ஸ் இல்லை வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வெஜிடபிள் ஸ்டியூ செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கேரட், ஒரு வெங்காயம், ஒரு 10 போஞ்சி, ஒரு கொஞ்சம் கோவா, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். எல்லாம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட 4 உள்ளியையும் குட்டி குட்டியாக நாங்கள் வெட்டி எடுப்போம். இந்த உள்ளியை நாங்கள் சின்ன தூள் தூளாக வெட்டி எடுப்போம். நான் 20 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். அதை இந்த டிஷ்ஷில் போட்டிருக்கிறேன். எப்பயும் நீங்கள் செய்யல ஹீட்டை மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பட்டர் உருகட்டும். நாங்கள் அந்த வெட்டி வச்ச அந்த உள்ளியை முதல் இதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வரும் வரைக்கும் ஒருக்கா நல்லா வதக்கி எடுப்போம். உள்ளி நல்லா வதக்கப்பட்டு வரைக்கும் நாங்கள் வெட்டி வச்சுட்டு இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கொள்வோம். இதை நல்லா நாங்கள் இதோட சேர்த்து வதக்கணும். கிண நேரம் இது வெங்காயம் அவிஞ்சி பொடி உரமண்டியில் சாதுவாக ஒரு நிமிஷம் நீங்கள் இதை இந்த பட்டரோட சோர்த்தையை பண்ணினா மிக்ஸ் பண்ணினா ஓகேயா. இதோடு நாங்கள் வெட்டி வச்சுட்டு இந்த ஒரு கேரட்டையும் சேர்த்துக்கிறோம். இதையும் ஒரு நிமிஷம் இதோட சேர்த்து நாங்கள் சும்மா கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் வெட்டி வச்சுக்க உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கொள்ளலாம். எல்லாம் ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே. கிண நேரம் மிக்ஸ் பண்ணணும் இல்லை, ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணினா ஓகே. இதோட நாங்கள் அந்த போஞ்சியையும் சேர்த்துக்கொள்வோம். அதையும் ஒரு நிமிஷம் வடிவாக கலந்து கொடுப்போம். இதோடு நாங்கள் வெட்டி வச்சது இந்த கோவாவையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒருக்கா வடிவாக ஒரு நிமிஷம் கலந்து விடுவோம். சீட்டு மீடியத்திலே வச்சுக்கொள்ளுங்க எப்பயும். இதோட நாங்கள் ஒரு சின்ன துண்டு வெஜிடபிள் கிச்சன், ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு, உங்களுக்கு காரம் கூடையா வேண்டாம் குறைய 1/4 தேக்கரண்டியில் மிளகுத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் உங்களுக்கு கலந்து விடுவோம். இதோட 4 மேசக்கரண்டி அளவு தண்ணி விட்டு 4 மேசக்கணக்கு தண்ணி விடுறீங்க. 4 மேசக்கரண்டி அளவு தண்ணி விட்டு ஒரு 4 நிமிஷம் நீங்கள் இதை மூடி அவிய விடுங்க. அதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி அவிய விடுங்க. அவிய தொடங்கி ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஒரு தேக்கரண்டி அளவு வினிகர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் கட்டாயம் சேர்க்கணும் இல்லை. அதையும் சேர்த்து கலந்துட்டு மிச்சம் இருக்க 2 நிமிஷம் இன்னும் அதை அவிய விடுவோம். இந்த தண்ணி நல்லா வற்றி வரட்டும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டு இப்போ நான் இதுக்குள்ள 2 தேக்கரண்டி கார்ன்ஃப்ளவர் எடுத்து 4 மேசக்கரண்டி தண்ணீரை கரைச்சி வச்சுருக்கேன். அதை கரைச்சிட்டு அதையும் நாங்கள் இந்த வெஜிடபிளுக்குள்ளே விடுவோம். நாங்கள் இப்போ கரைச்சி வச்சு கார்ன்ஃப்ளவரை இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். இதையும் நல்லா கலந்துட்டு நாங்கள் ஒரு 3 நிமிஷம் இதை அவிய விடுவோம். கார்ன்ஃப்ளவர் விட்டால் டக்குன்னு இறுகிடும். அதை நாங்கள் மூடி ஒரு 3 நிமிஷம் விடுவோம். அது இறுகி வரட்டும். இதோட கொஞ்சம் சீசமி ஆயில், ஒரு கொஞ்சமாக ஒரு தேக்காய் அளவு சீசமி ஆயில் சேர்த்து இனி நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டு இறக்கி டிஷ்ஷில் சர்வ் பண்ணுவோம்.